பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலேயும் கூட நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம், இப்போலாம் நிறையா பாடுகள், பிரச்சனைகள், நம்மளை பின்தொடர்கிற ஒவ்வொரு காரியங்களை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், பயப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த சூழ்நிலையை நம்ம என்னமா முடியுமோ, நம்ம குடும்பத்தின் காரியம் எப்படி முடியுமோ, இப்படி நம்மளை தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை நம்ம பின்தொடர்ந்து வருகிறதே, இதிலேருந்து எப்படி மீண்டு வர முடியும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொன்றையும் நினச்சி நம்ம யோசித்து கொண்டே இருக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தையை நம்ம பார்த்து சற்று அதை குறித்து நம்ம தியானிக்கலாமா? வாங்க ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கவனிப்போம், அதை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37வது வசனம். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக என்றான். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையை பாருங்களேன். அப்போ ஈசாய்க்கு 8 குமாரர்கள் இருக்கிறாங்க. கடைசி மகன் தான் தாவீது. அவன் அந்த ஆடுகளை மேய்க்கிறான். அவனுடைய வெற்றியின் ரகசியம் என்ன என்று பார்த்தோம்னா, தாவீதுக்குள்ளே இருந்த அந்த ஒரு விசுவாசமும், அவன் எதையுமே என்னன்னா கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து எதையுமே அவன் என்ன செய்வான், பாசிட்டிவாக யோசிக்கிற ஒரு நல்ல திறமை உள்ள மனிதன். முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன். அவன் கூட பிறந்தவங்களாம் என்ன செய்கிறாங்க, நல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு யுத்தத்துக்கு போயிருப்பாங்க. அந்த 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் அந்த உரையாடல்களை நம்ம நிறைய வசனங்களை நம்ம பார்க்கும்போது, தாவீது அந்த சகோதரர்களை போய் என்ன செய்கிறாரு, அந்த ஈசாய் அவருடைய சகோதரர்களை பார்த்து வரும்படி தகப்பனார் தாவீது கிட்ட சொல்கிறார், இந்த கொஞ்சம் தின்பண்டங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீ போய் அண்ணன்மார்களை போய் பார்த்துட்டு சுக செய்தி விசாரிச்சுட்டு இதை கொடுத்துட்டு வா சொல்லி அனுப்புகிறார். உடனே அவர் என்ன செய்கிறாரு, கீழ்ப்படிந்து உடனே எடுத்துக்கொண்டு அங்கே என்ன செய்கிறாங்க, அந்த யுத்த களத்திற்கு போகிறான். போகும் பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு அவன் பார்க்குறான். போய் எல்லாத்தையும் கொண்டு போனதுகளெல்லாம் இறக்கி வச்சுட்டு இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், கவனித்து அவன் விசாரிக்கிறான். அப்போ அவங்க சகோதரன் என்ன சொல்கிறான்னா, ரொம்ப திட்டுறான், நீ தேவையில்லாத காரியங்களாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க, தகப்பனுக்கு இருக்க அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார்கிட்ட விட்டு வந்த, உனக்கு என்ன, நம்ம பாசையில் சொன்னப்போனா உனக்கு என்ன ரொம்ப திமிரா, நீ பெரிய ஆளா, உனக்கு வீட்டில் தான் நீ ரொம்ப இது பண்ணிகிட்டு இருப்ப, அதே மாதிரி இங்கே இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த மாதிரிலாம் திட்டுறாரு. திட்டின உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நான் இங்கே வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, ஒரு முகாந்திரம் இருக்குது. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மை சூழ்ந்து வருகிற, குடும்பத்தை சூழ்ந்து வருகிற எல்லாவித சத்துருவின் கிரியைகளிலிருந்து நம்மை விடுவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இதை தாவீது நன்றாய் அறிந்திருந்தார். அவர் அறிந்து புரிந்திருந்தபடினால தான் அந்த கோலியாத்தை பார்த்து எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் பார்த்து பயந்து போகிறாங்க. அந்த சூழ்நிலை என்னமா இருக்கணும், அவனை கண்ட உடனே எல்லாரும் விலகி ஓடி போகிறாங்க. இவன் நம்மளை என்ன பண்ணிடுவானோ, எது செஞ்சிருவானோ, இங்கேருந்து நம்ம எப்படி போக போகிறோமோ, ஒருவேளை நம்மளை அடிமை அங்கே தோற்று போயிட்டா என்ன செய்வாங்க, அடிமைகளாக இருக்க வேண்டும், இல்லைன்னா என்ன அவங்க இஷ்டத்துக்கு என்னாலும் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் கதிகலங்கி போயிருக்காங்க, இங்கே இவனை யார் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அந்த வேலையில் தான் தாவீது வருகிறார், சின்ன பையன். அவன் போய் சவுல்கிட்ட போகும்போது எல்லாரும் போய் இங்கே என்ன நடக்குதுன்னு விசாரிக்கும் போது அண்ணன் என்ன செய்யறான், திட்டுறாங்க. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, நான் போவேன், இந்த விருத்த சேதனம் இல்லாத அப்படின்னு, இந்த தோற்று போன பிசாசை நம்மளால் வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு இருதயத்தில் ஒரு நிச்சயத்தை வைத்திருந்தார் தாவீது. அவர் என்ன சொல்கிறாரு, சவுல்கிட்ட போய் நின்னோடனே சவுலுக்கே என்னது பார்த்தோன்னே இவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், இவனால் எப்படி இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி அவர் கேட்கும்போது அவன் அழகாக சொல்கிறான், ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வரும் பொழுது என் ஆடுகளை அதுகளை ஒரு இதை கிழித்து போடுகிற மாதிரி நான் என்ன செய்தேன், கிழித்து போட்டு ஆடுகளை நான் தப்புவித்தேன். அதனால் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த தேவன் இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த மனிதனுடைய கைக்கு என்னை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போ அதை அழகாக அவர் படம்பிடித்து சொன்னது போல சொல்லும்போது சவுல் சொல்லுகிறாரு தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக. அருமையான தேவ பிள்ளைகளே, இதிலிருந்து நம்ம பார்க்கும்போது அவருடைய வெற்றியின் ரகசியம் என்னன்னா, அவர் என்ன செய்யல, உலக பிரகாரமான எந்த ஒரு ட்ரைனிங்குமே அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் பிசாசோடு எதிர்த்து நிற்கிற வல்லமையை அவர் என்ன செய்தார், தனக்குள்ளே வைத்திருந்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த காலங்களில் நம்மை சூழ்ந்து வருகிற, உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற, உங்களை ஒவ்வொரு நாளும் துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிற, பயப்படுத்தி கொண்டு இருக்கிற காரியம் எது, அதை குறித்து நீங்கள் கவலைப்படாது. தாவீதின் தேவன், தாவீதோடு இருந்த தேவன் நம்மோடு இன்று இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தாவீதை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த தேவன், அந்த விருத்த சேதனம் இல்லாத கோலியாத்தின் கைக்கும் தப்புவித்த தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எதை குறித்து பயப்படுகிறேன், பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்கு உரைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். உங்களை எது வேதனைப்படுத்துது, எந்த சூழ்நிலை வேதனைப்படுத்துது, இதை எப்படி நான் மேற்கொள்வேன், இதிலிருந்து எப்படி எனக்கு ஜெயம் வரும் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. எல்லா தீங்குக்கும் விலக்கி ரட்சிக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலை எது, உங்களை ஒவ்வொரு நாளும் கலங்கடித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலை எது,
அந்த தந்திரத்தின் கட்டுகளிலிருந்து கர்த்தர் உடைத்து உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னபடி இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை பயப்படுத்துகிற காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க, கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். காரியத்தை நீங்கள் நடப்பீங்க. எதுவாக இருந்தாலும் தைரியமாக எழும்ப. கர்த்தர் என்னோட இருக்கிறார், எனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். விருத்த சேதனம் இல்லாத இந்த பிசாசின் கிரியை என்னை ஒன்றுமே செய்யாது. இந்த ஆண்டவரை அறியாத இந்த ஜனங்கள் என்னை பார்த்து கூக்குரலிடுகிறாங்க, இவங்க முன்னாடி கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி கர்த்தர் முன்னாடி அவரை அறிக்கையிடுங்க. நிச்சயமாய் கோலியாத்தை முறியடித்த தாவீதை போல நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய காரியம் ஜெயமாய் முடியும், வெற்றியாய் முடியும். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நான் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆம் தகப்பனே, இந்த காலங்களில் பிசாசின் தந்திர கிரியைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை அப்பா நெருக்கி கொண்டு இருக்கிறது. மனதில் வேதனை அப்பா, சரீரத்தில் வேதனை ஆண்டவரே, இருதயத்தில் வேதனை. இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன், இது என்னமாய் முடியுமோ, எனக்கு பயமாயிருக்கே என்று சொல்லி மக்களை பயமடுத்தி கொண்டு இருக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகள் இயேசுவி நாமத்தினால் இவர்களை விட்டு அகன்று போவதாக. இவர்கள் காரியத்தை ஜெயமாய் முடித்து தருவீராக. கர்த்தர் ஒவ்வொருவரோடு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை குறித்து இருக்கிற பாரம், கடனை குறித்து இருக்கிற பாரம் ஆண்டவரே கர்த்தாவே, வியாதியை குறித்து இருக்கிற பாரம், வேலை இல்லையேங்கிற பாரம், மறுமையை குறித்து இருக்கிற பாரம் எல்லாம் இயேசுவி நாமத்தில் நீங்கட்டும் ஆண்டவரே. இவங்களை ஒவ்வொரு நாளும் துன்புறுத்தி கொண்டிருக்கிற பயப்படுத்துகிற எல்லா கிரியைகளும் இயேசுவி நாமத்தில் அகன்று போவதாக. வெற்றியுள்ள வாழ்வை எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டும். தாவீதுக்குள்ளே இருந்த தைரியத்தின் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தைரியத்தால் இடைகட்டுங்க. தைரியத்தின் ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி வெற்றி வாழ்வை கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.